ஒரு காலத்துல ஒரு கிராமத்துல லக்ஷ்மி பாட்டி அப்படிங்கிற ஒரு பாட்டி ஊர் இலையில வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பாட்டியோட புருஷன் போய் 10 வருஷம் ஆச்சு. பிள்ளைங்க யாரும் அவங்கள கவனிக்கிறது இல்ல. அவங்க தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. பாட்டி அவங்க வீட்டு வாசல்ல கொஞ்சம் காய்கறிகளை விளைய வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த விளைஞ்ச காய்கறிகளை கொண்டு போய் சந்தையில வித்துதான் வர வருமானத்துல அவங்க வாழ்க்கையை ஏதோ வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் காலையில லக்ஷ்மி பாட்டி எழுந்துச்சு பார்க்கும்போது வெளியில தூறல் வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த சின்ன சின்ன தூறல் பெரிய மழையா மாறி பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆகாயத்துல இருக்கிற தெர கிழிஞ்சு போன மாதிரி போயாம விடாம மழை கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. ஐயோ, என்னடா மழை இப்படி கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. இந்த குளிருக்கு எனக்கு சூடா ஏதாவது சாப்பிடணும் போலவே இருக்கு. இந்த மழையில நல்ல சுட சுட சாதத்தை வடிச்சு அதுல நல்ல புளிப்பா இருக்கிற மீன் குழம்பு ஊத்தி சாப்பிட்டா ஆஹா, கண்ணுக்கு சொர்க்கமே தெரியும். மீன் குழம்புன்னு நினைச்சுக்கும் போதே வாயில எச்சில் ஊறுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. வெளியில மழையும் குறைஞ்ச பாடு இல்ல, லக்ஷ்மி அம்மாவுக்கு பசியும் குறைஞ்ச பாடு இல்ல. விட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு மயக்கமே வர மாதிரி இருந்துச்சு. செவத்துல இருந்த புருஷனோட போட்டோவை அவங்க பார்த்து, ஏங்க கேக்குதுங்களா? நீங்க இல்லாம உங்க பொண்டாட்டி எவ்வளவு கஷ்டப்படுறான்னு பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்களா? இப்படி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் இருந்திருந்தா உடனே ஆத்துக்கு ஓடி போய் நல்ல பெரிய மீனா 2 பிடிச்சிக்கிட்டு வருவீங்க. அதுக்கப்புறம் சுட சுட சமைச்சு நம்ம 2 பேரும் உட்காந்து நல்லா சாப்பிடுவோம். ஆனா இப்போ இந்த மழையில அந்த ஆத்து பக்கம் போக என்னாலையும் முடியல. சும்மாவா, எனக்கும் வயசாகுது இல்லையா? ஆனாலும் அந்த மீன் குழம்பு சாப்பிடணுங்கிற ஆசை மட்டும் என்னை விட்டு போகவே இல்லை. இந்த வயசான காலத்துலயும் நாக்கு உணவா மீன் குழம்பு கேக்குது. என்ன பண்றது, எல்லாம் தலையெழுத்து அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த மலையில மெதுவா குச்சிய ஊனிக்கிட்டு கையில ஒரு கூடைய பிடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு பக்கத்துல போய்கிட்டு இருந்தா கால்வாய் கிட்ட போய் பார்த்தாங்க. மெதுவா அந்த கால்வாய் பக்கத்துல இருக்கிற ஒரு குட்டையில எட்டி பார்க்கும்போது பாட்டி ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. அந்த சின்ன தண்ணி குட்டையில ஒரு 4-5 சின்ன சின்ன மீனுங்க துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. அத பார்த்த உடனே வாடி போயிருந்த பாட்டியோட முகத்துல இப்போ சந்தோஷம் தெளிவா தெரிஞ்சுது. அட கடவுளே, என் மனசுல இருக்கிற ஆசை அந்த கைலாயத்துல இருக்கிற சிவனோட காதுல விழுந்திருக்குமா என்ன? விழுந்திருக்கும். இல்லனா எனக்கு தோதா இருக்கிற மாதிரி இந்த சின்ன குட்டையில எனக்காக இப்படி சில மீனுகளை அனுப்பி வச்சிருப்பானா அவன்? அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி பாட்டி அவங்க கையில இருக்கிற கூடையை எடுத்து அந்த தண்ணியில விட்டு அதுல இருக்கிற சின்ன சின்ன மீனுகளை கூடையில நிரப்பிக்கிட்டு அந்த கூடையை பிடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு நடந்து போகும்போது அவங்களுக்கு எது பெரிய புதையல் கிடைச்ச மாதிரி சந்தோஷமா இருந்துச்சு. மீனை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனதும் அவங்க சுறுசுறுப்பா மாறிட்டாங்க. முதல்ல கொஞ்சம் ஈரமா இருந்த விறகு தொடச்சி அடுப்புல வச்சு அடுப்பு மூட்ட ஆரம்பிச்சாங்க. ஊதி 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 கடைசியில கொஞ்சம் கொஞ்சமா புகை வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா நல்ல பக்குன்னு சிகப்பு கலர்ல நெருப்பும் எரிஞ்சுது. பாட்டி மீன் குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாத்தையுமே தயார் பண்ணி மீன் குழம்பு செய்யவும் ஆரம்பிச்சாங்க. மீன் குழம்பு செய்யும் போது அதோட வாசம் அந்த வீட்டையும் தாண்டி வெளியில இருக்கிற மலையையும் தாண்டி ஊர் முழுக்க பரவ ஆரம்பிச்சுது. அடாடா, ஏன் வீடு முழுக்க இன்னைக்கு இந்த மீன் வாசம் தான் நிறைஞ்சே இருக்கு. இந்த வாசம் ஊர் முழுக்க பரவிடுச்சு. இப்போ இந்த மீன் குழம்பு தயாராயிடும். நல்ல சுட சுட சாதத்தை ஏற்கனவே வடிச்சிட்டேன். லக்ஷ்மி பாட்டியோட முகத்துல பயங்கரமான சந்தோஷம். அவங்க ஒரு தட்டை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதுல வடிச்ச சுட சுட சாதத்தை போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த சாதம் நனையிற அளவுக்கு குழம்ப ஊத்திக்கிட்டாங்க. பக்கத்துல ஒரு மீன் தொண்டையும் வச்சுக்கிட்டாங்க. சரியா கலந்து வாயில ஒரு வாய் எடுத்து வைக்கும் போது திடீர்னு அவங்க வீட்டு கதவை யாரும் தட்டுற சத்தம் கேட்டுச்சு. பாட்டி பாட்டி அப்படின்னு சின்ன பையனோட குரல் கேட்டுச்சு. அடடா, என்னடா இது, இந்த மழையில யாரு வீட்டு கதவை தட்டுறது அப்படின்னு சொல்லி பொறுமையே இல்லாம கொஞ்சம் கோவமாதான் போய் அவங்க கதவை திறந்தாங்க. அப்போ வீட்டு வாசல்ல ஒரு 25 வயசு மதிக்கக்கூடிய ஒரு ஆளும் அவருடைய மனைவியும் ஒரு சின்ன பையனும் மழையில நனைஞ்சு தொப்பக்கட்டையா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. பாவம் அந்த சின்ன பையன் குளிர் தாங்க முடியாம நடுங்கிக்கிட்டு இருந்தான். அவங்கள அந்த நிலைமையில பார்த்ததும் பாட்டியோட கோவம் எல்லாம் போச்சு. அவங்க கண்ணுல வருத்தம் தான் தெரிஞ்சுது. உடனே பாட்டி அவங்கள பார்த்து, யாருமா நீங்க? இந்த நேரத்துல எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா, எங்களை மன்னிச்சிடுங்க. என் பேரு ராமு, இவ என் மனைவி சீதா, இவன் என் பையன் கோபி. நாங்க வர வழியில திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. பக்கத்துல எங்கேயுமே வீடுங்க இல்ல. உங்க வீடுதான் தெரிஞ்சது. விளக்கம் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அதான் உதவி கேட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. ஐயோ, அதனால என்னப்பா, ஏன் இன்னும் எல்லாரும் வெளியவே நின்னுக்கிட்டு இருக்கீங்க? உன் பிள்ளைய பார்த்தா எனக்கு என் பேரனோட ஞாபகம் தான் வருது. வாங்க வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. பாட்டி, ரொம்ப நல்ல வாசம் வந்துகிட்டு இருக்கு. ஐயோ அம்மா, நீங்க சாப்பிட உக்காந்தீங்களா? நாங்க வந்து நீங்க சாப்பிட்றத தடுத்துட்டோமா? கொஞ்ச நேரத்துல நாங்க கிளம்பிடுவோமா அப்படின்னு ராமு சொன்னதை கேட்டு, அட
பரவாயில்லப்பா, என் வீட்டுக்காரரு எப்பவும் என்கிட்ட ஒன்று சொல்லுவாரு. நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்க வயிறார சாப்பாடு போட்டா அப்போ அந்த கடவுள் நம்ம வயிறு காலி இல்லாம பார்த்து பாராமா. வாங்க, வந்து முதல்ல உட்காருங்க. மீன் குழம்பா? சாப்பிட்றேன் பாட்டி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். லக்ஷ்மி பாட்டி கோபிக்கும் தட்டுல சாப்பாடு போட்டு மீன் இருக்கிற முள் எல்லாத்தையும் எடுத்து மீனையும் வச்சு கொடுத்தாங்க. அந்த பையன் ஆசை ஆசையா சாப்பிட்றத பார்த்து லக்ஷ்மி பாட்டி கண்ணுல சந்தோஷமும் கண்ணீரும் ரெண்டும் வந்துச்சு. அம்மா, மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்குமா. இப்படிப்பட்ட ஒரு மீன் குழம்பு என் வாழ்க்கையில நான் சாப்பிட்டதே இல்லம்மா அப்படின்னு சொன்னா ராமுவோட மனைவியான சீதா. உண்மைதாம்மா, உங்க கையில ஏதோ வித்தை இருக்கு. இந்த மீன் குழம்பு மணமணக்குது. உண்மைதான், இன்னைக்கு இந்த மீன் குழம்போட சுவை ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க எல்லாரும் இருக்கிறதுனால நான் மட்டும் இருந்திருந்தா இவ்வளவு நல்லா இருந்திருக்காது அப்படின்னு சொன்னாங்க பாட்டி. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. வெளியில மழையும் நின்னு போச்சு. வந்தவங்க எல்லாரும் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா பாட்டி வீட்டை சுத்தம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் மீன் குழம்பு கொஞ்சம் பானையில இருந்ததை பார்த்ததும் அவங்க முகத்துல மறுபடியும் ஒரு சிரிப்பு வந்துச்சு. இந்த நாளை என் வாழ்க்கையில என்னால மறக்கவே முடியாது. மீன் குழம்பு வேணும்னு ஆசைப்பட்டேன். அதனால மழையில நனைஞ்சுக்கிட்டு போய் மீனை பிடிச்சிட்டு வந்து சமைச்சேன். தனியா எப்பவும் உட்காந்து சாப்பிட்றவ. ஆனா அந்த மழையை இன்னைக்கு என் வீட்டுக்கு 3 பசங்களை அனுப்பி வச்சுது. அவங்க எல்லாரும் கூட உட்காந்து சாப்பிட்டதுதான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என் வாழ்க்கையில இந்த நாள் தான் இருக்கிறதுலயே ரொம்பவும் சந்தோஷமான நாள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அன்னைக்கு ராத்திரி பாட்டி அந்த குடிசையில படுத்து நிம்மதியா தூங்குனாங்க. இன்னொரு பக்கம் ராமு, சீதா, கோபி 3 பேரும் அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க. ஆனா அவங்க 3 பேரோட மனசும் பாட்டியோட வீட்டை சுத்தியும் அந்த மீன் குழம்பு வாசத்திலயுமே நின்று போச்சு. அந்த சுவையும் பாட்டி காட்டின பாசத்தையும் அவங்களால மறக்க முடியல. அடுத்த நாள் மழை பேஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சீதா அவ வீட்டுல சமைச்சுக்கிட்டு இருந்தப்போ கோபி பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு, அம்மா, நேத்து அந்த பாட்டி செஞ்ச மாதிரி மீன் குழம்பு செஞ்சு கொடுக்குறியா? எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. அதுக்கு சீதா புள்ளைய பார்த்து சிரிச்சுக்கிட்டே, அது சாதாரணமா எல்லாரும் வைக்கிற மீன் குழம்பு இல்லப்பா. அந்த பக்குவம் அவங்களுக்கு தான் வரும், அது எல்லாருக்கும்லாம் வராது. அம்மாவும் பிள்ளையும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டு ராமு சமையல் அறைக்குள்ள வந்தான். அவன் ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தான். சீதா, அந்த அம்மா ரொம்ப பாவம் இல்ல? வீட்டுக்கு போன நம்மள எவ்வளவு நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. நம்ம புள்ளைய அவங்க பேரன்னு சொன்னாங்க. அந்த நேரத்துல அவங்க கண்ணே கலங்கிடுச்சு அப்படின்னு சொன்னா ராமு. ராமு சொன்னதை கேட்டு கோபியோட கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. உடனே அவன் கீழே இறங்கி அவங்க அப்பா பக்கத்துல போய் அப்பாவித்தனமா அப்பா கிட்ட இப்படி கேட்டான். அப்பா, பாட்டி அங்க தனியா தானே இருக்காங்க. பாவம், அவங்களுக்குன்னு யாருமே இல்ல. எனக்கும் பாட்டி இல்ல. நம்ம வீட்டுல நம்ம 3 பேர் தானே இருக்கோம். பாட்டியை கூட்டிட்டு வந்து நம்ம கூட வச்சுக்கலாமா? எனக்கும் பாட்டி கிடைச்ச மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் குடும்பம் கிடைக்கும். கோபி சொன்னதை கேட்டு ராமுவும் சீதாவும் ஒருத்தங்க முகத்தை இன்னொருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. அவங்க கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர். ஏன்னா தான் புள்ள இவ்வளவு நல்ல புள்ளையா இருக்கிறத நினைச்சு அவங்க பெருமைப்பட்டாங்க. கோபி, நீ சொன்னது உண்மைதான். இப்பவே போய் பாட்டியை நாம கூட்டிட்டு வரலாம். இனி அவங்க நம்ம கூட தான் இருப்பாங்க அப்படின்னு ராமு சொல்லி சீதாவை பார்த்தப்போ சீதாவும் சிரிச்சுக்கிட்டே, ஆமாங்க, இதை விட புண்ணிய காரியம் வேற என்ன இருக்க போகுது? வாங்க, இப்போ போய் அந்த அம்மாவை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னா. அப்படி அந்த குடும்பமே அங்கிருந்து லட்சுமி பாட்டியோட ஊருக்கு கிளம்புனாங்க. 1 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறமா லட்சுமி பாட்டியோட ஊருக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனா அவங்க 3 பேருமே லட்சுமி பாட்டியோட வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவங்க வீட்டுக்கு வெளியில ஜனங்க கூட்டமா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அங்க அந்த அமைதி ஏதோ சரியா படல. என்னாச்சு? எல்லாரும் கூட்டமா இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ராமு, சீதா, கோபி வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. வீடு நெருங்க அவங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் வந்துச்சு. வீட்டு நெருக்கத்துல வரும்போது அங்க இருக்கிற மனுஷங்க இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாவம், அந்த லக்ஷ்மி அம்மா எவ்வளோ நல்லவங்க. நேத்து வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. அவங்க கூட சந்தோஷமா சாப்பிட்டுட்டு ராத்திரி படுத்து தூங்கி இருக்காங்க. அதே சந்தோஷத்தோட அந்த அம்மா கடவுள்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உள்ள இருந்த ஒரு அம்மா வெளியில வந்து, பாவம், நேத்து மீன் பிடிக்கிறதுக்காக அவங்க மலையில போனாங்க. நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் கேட்கல. வீட்டுக்கு யாரோ சொந்தக்காரங்க வந்தாங்களாம். அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டதை நேத்து சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, 4 பேருக்கு சாப்பாடு போட்டதுதான் புண்ணியம் அப்படின்னு. கடவுள் அவங்க ஆசையை நிறைவேற்றிட்டு உசிரை எடுத்துட்டான் போல அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டாங்க. இதை கேட்டு ராமு, சீதா 2 பேரும் ஒருத்தங்க முகத்தை ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. அவங்க நடந்ததை கேள்விப்பட்டு ரொம்பவும் கவலைப்பட்டாங்க. ஐயோ அம்மா, உங்களை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு நாங்க வந்தா நீங்க இந்த உலகத்தை விட்டுட்டே போயிட்டீங்களாமா அப்படின்னு சொல்லி சீதா கவலைப்பட்டு அழ ஆரம்பிச்சா. அப்பதான் அந்த ஊரோட தலைவர் பூஜனங்க எல்லார்கிட்டையும் போய், இப்ப என்ன பண்றது? இந்த அம்மாவுக்கு கொல்லி வைக்க கூட யாரும் இல்லையே அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்க பேசுறது எதுவுமே பாவம் கோபிக்கு புரியவே இல்ல. எல்லாரையுமே விலக்கி விட்டு கோபி நேரா வீட்டுக்குள்ள போனான். அங்க படுக்கையில பாட்டி அசந்து தூங்குற மாதிரி தான் அவனுக்கு தோணுச்சு. அந்த முகத்துல எந்த ஒரு கவலையும் இல்ல.
சொல்ல போனா சின்னதா ஒரு சிரிப்பு தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போதுதான் பாட்டியோட நிலைமை என்னன்றது கோபிக்கு புரிய வந்துச்சு. அவனால அதை ஏத்துக்கவும் முடியல, அவனால அதை தாங்கிக்கவும் முடியல. உள்ள இருந்த சோகம் அம்புட்டும் வெளியில கொட்டுச்சு. என் பாட்டிக்கு நானே கொல்லி வைக்கிறேன் அப்படின்னு கோபி சொன்னதை கேட்டு எல்லாருமே ஆச்சரியமா கோபிய பார்த்தாங்க. அப்போ அந்த ஊரோட தலைவர் கோபி கிட்ட வந்து, யாருப்பா நீ அவங்க பேரன் இல்லையே, ரத்த சம்பந்தம் இல்லாத நீ எப்படிப்பா கொல்லி வைக்க முடியும் அப்படின்னு கேட்டாரு. அவர் அப்படி கேட்டாரோ இல்லையோ, ஆகாயம் பயங்கரமா அலற மாதிரி மழை கொட்ட ஆரம்பிச்சது. சின்ன சின்ன தூரெல்லாம் ஆரம்பிச்சு ஒரு நொடியில நேத்து ராத்திரி மழையை ஞாபகப்படுத்துற மாதிரி அடமழை பெஞ்சது. வெளியில இருந்தவங்க எல்லாருமே மழையில நனையாம இருக்க ஓரமா போய் நின்னுக்கிட்டாங்க. ஆனா ராமு, சீதா, கோபி மட்டும் பாட்டியோட வீட்டு வாசலையே தான் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மழை துளி அவங்க மேல பட்டு அவங்க கண்ணுல இருந்து வர கண்ணீரை மறைச்சுக்கிட்டு இருந்துச்சு. பயங்கரமா பேஞ்சுக்கிட்டு இருந்த மழையில ஜனங்களோட குழப்பத்துக்கு நடுவுல ராமு மனசு விட்டு பேச ஆரம்பிச்சான். ஊர் தலைவரை பார்த்து ராமு கையெடுத்து கும்பிட்டு, உண்மைதாங்க ஐயா, அந்த அம்மாவுக்கும் எங்களுக்கும் எந்த ரத்த சம்பந்தமும் இல்ல. ஆனா நேத்து நாங்க மழையில நனைஞ்சு வீட்டுக்கு வந்தப்போ எங்களை அவங்க குடும்பமா பாத்துக்கிட்டாங்க. எங்க புள்ளைய அவங்க பேரனா நினைச்சு கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. வயிறார எங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க, மனசார எங்களை வாழ்த்தி அனுப்புனாங்க அப்படின்னு ராமு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த மழை அவனுக்கு துணைக்கு இருக்கிற மாதிரி இன்னும் அதிகமா தான் பெஞ்சுது. நேத்து அந்த அம்மா எங்களுக்கு சாப்பாடு போடும்போது எங்க பசியை மட்டும் தீர்த்து வைக்கல, எங்க மனசுக்குள்ள இருந்த குறையையும் தீர்த்து வச்சாங்க. என் பிள்ளைக்கு பாட்டி இல்ல அப்படிங்கிற குறைய தீர்த்தாங்க. அவங்க எங்களுக்கு போட்டது சாப்பாடா இருக்கலாம், ஆனா அந்த சாப்பாடை பரிமாறும் போது அவங்க கொடுத்த அன்பை எங்க வாழ்க்கையில யாருமே கொடுக்கல. அவங்க அன்புக்கு முன்னாடி ரத்த சம்பந்தம் எல்லாம் பெரிய விஷயமா? அப்போ சீதாவும் அழுதுகிட்டே, ஐயா, நாங்க இன்னைக்கு இங்க வந்ததே அம்மாவை கூட்டிட்டு போறதுக்காக தான், எங்க கூடவே வச்சுக்கிறதுக்காக. ஆனா அதுக்கு முன்னாடியே கடவுள் அவங்கள கூட்டிக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சீதா அழ ஆரம்பிச்சிட்டா. கோபி துக்கம் தாங்க முடியாம, அவங்க தான் என் பாட்டி, நேத்து உருண்டை பிடிச்சு எனக்கு ஊட்டி விட்டாங்க, அவங்களுக்கு நான் தான் கொல்லி வைப்பேன் அப்படின்னு சொல்லி கோபி அப்பாவித்தனமா சொன்னதை கேட்டு அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரோட மனசும் அப்படியே நொறுங்கி போச்சு. அப்ப அந்த ஊர் பெரிய மனுஷன் ஒரு நொடி அப்படியே நின்னுட்டாரு. அப்ப அவரு ராமுவோட கண்ணுல இருந்த நேர்மை, சீதாவோட கண்ணுல இருந்த கவலை, கோபியோட கண்ணுல இருந்த அப்பாவித்தனம் எல்லாத்தையும் பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவரு ஆகாயத்தை பார்த்தாரு. மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. நேத்து இவங்க எல்லாரையுமே சேர்த்து வச்சது இந்த மழை தான். இப்போ அவங்க உறவுக்காக அந்த மழையே துணைக்கு வந்து நிக்கிற மாதிரி கூடவே இருந்துச்சு. அவரு மனசுல ஒரு முடிவெடுத்தாரு. அவரு உடனே பூஜனங்க மத்தியில வந்து நின்னு கம்பீரமான குரலால இப்படி சொன்னாரு. ஆகாயமே அழற மாதிரி தான் இருக்கு. அந்த சின்ன பையன் சொன்னது உண்மைதான். கடைசி காலத்துல பாட்டிய சந்தோஷப்படுத்தினது இந்த குடும்பம் தானே. இப்ப நமக்கு வேற வழியும் இல்ல. அந்த சின்ன பையனை அந்த அம்மா பேரனா நினைச்சிருக்காங்க. அந்த பையன் கொல்லி வச்சு அந்த அம்மாவுக்கு சாந்தி கிடைச்சா நமக்கு அதுவே போதும் அப்படின்னு ஊர் தலைவர் சொன்ன உடனேயே எல்லாரும் ரகசியமா பேசிக்கிறத நிப்பாட்டிட்டாங்க. கண்ணே அனுமதியை கொடுத்துச்சு. அனுமதி மட்டும் இல்லாம அவங்க கண்ணுல இருந்து கண்ணீரும் கொட்ட ஆரம்பிச்சது. ரத்த சம்பந்தத்தை விட பாசத்தால உருவான உறவுதான் முக்கியம் அப்படின்னு அந்த மழை அன்னைக்கு அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் புரிய வச்சது.